ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, வாழ்வில் சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது உனக்கு? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டத்தோடு இப்பொழுது இருக்கும் இந்த நிமிஷத்தை அடைந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அவ்வளவு விதமான பாரங்களும் அவ்வளவு விதமான கவலைகளும் உன்னை சுற்றி இருக்கிறது. இரவு நேரத்தில் நீ தூங்கும் பொழுது ஒன்று நினைப்பாய், இந்த இரவு இப்படியே இரவாகவே இருந்துவிடக்கூடாதா என்று. காரணம் எல்லாமும் உன் பயங்கள் மட்டுமே. என்னிடம் நீ சொல்லும் விஷயங்கள் எனக்கு ஒவ்வொரு பொழுதும் பொழுது விடிந்து பொழுது போனால் பயங்கள் மட்டுமே வருகிறது. ஏன் அந்த இரவு வருகிறது என்பது தோன்றுகிறது. சுற்றி முற்றி ஆட்கள் இருக்கும் பொழுது கூட ஏதோ வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருப்பது போல இருக்கிறது. ஆனால் இந்த இரவு நேரம் வந்த பிறகு, எல்லாரும் உறங்கிய பிறகு, தனிமையில் இருந்து யோசிக்கும் பொழுது வாழ்க்கையோ பயத்தை மட்டுமே பார்க்கிறது என்று. அம்மா, பயங்கள் என்றும் வேண்டாம். சந்தோஷம் என்று ஒன்று உண்டு. அந்த சந்தோஷமானது வெகு தூரத்தில் அல்ல, உன் பக்கத்தில்தான் உள்ளது. அதனால் எனக்கு சந்தோஷமே இல்லையே, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே, எப்படி நான் இந்த ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் வாழப்போகிறேன், எப்படி நான் இந்த அனைத்து விதமான விஷயங்களையும் கடக்கப் போகிறேன் என்று நினைத்து பயப்படாமல் இரவு நேரம் வந்ததா, அழகாக தூங்கு, அழகாக எழுந்திரி, உன்னுடைய வேலை என்னவோ அதை பார். உனக்கு நிச்சயமாக என்னுடைய துணை உண்டு. எப்போ பார்த்தாலும் எல்லா நிமிஷத்திலேயும் கவலைகளோடு நீ வாழ்ந்தால் யாராலும் உன்னை எப்பொழுதும் காப்பாற்ற முடியாது. அதுவே எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் நான் எல்லாவற்றையும் சுலபமாக சமாளித்து விடுவேன் என்று நினைத்துப்பார். உன் வாழ்க்கையில் கவலைகள் என்பதே இருக்காது. தங்கமான பிள்ளைக்கு நான் சொல்லும் விஷயம், இரவு நேரம் வந்ததா, தூங்குங்கள். இரவு நேரம் வந்த பிறகு எதற்காக முழித்திருக்கிறீர்கள்? வேலை அனைத்தையும் பார்த்துவிட்டு போய் தூங்கி காலை எழுந்து அழகான திரும்பவும் வேலையை பார்க்க வேண்டியதுதானே. எதற்காக கவலைப்பட வேண்டும்? உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய யார் இருக்கிறாய்? நான் இருக்கிறேன். இதற்கு நடுவே தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத பயமோ எதற்கு? நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒன்று தேவை. அந்த நம்பிக்கை இல்லாத பொழுது நான் உனக்கு எவ்வளவுதான் உனக்கு சொன்னாலும் எதையும் உன்னுடைய காதுகள் கேட்காது. நீ நீயாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். இரவு நேரத்தில் பயந்து கொண்டு இருப்பதினாலும், இரவு நேரத்தில் நீ தூங்காமல் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவதினாலும் எதுவும் மாறப்போவது அல்ல. பொறுமையாக உன்னுடைய செயலை நீ செய்தாய் என்றால் எல்லாமும் நடக்கும். எவன் ஒருவன் கவலை பாட்டுக்கே கவலை, அவனுடைய செய்கை பாட்டுக்கே செயல், இதில் கவனத்தை செலுத்துகிறானோ அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னுக்கு வருகிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கவலை மட்டும் வந்துவிட்டது, வேறு எதிலும் முயற்சிகளை அவன் எடுக்கவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் தோற்று போகிறான் என்று அர்த்தம். புரிந்ததா? நன்மைகளை நீங்கள் கவனமாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லதோ அதை உற்று கவனித்து பாருங்கள். அதை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டு கலங்கிக் கொண்டு உங்களுடைய மனதை இன்னும் 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 காயப்படுத்தி கொண்டே இருப்பதினால் யாருக்கு நஷ்டம்? உனக்குத்தான் நஷ்டம். உன்னுடைய கண் பார்வைகள் எப்பொழுதுமே எல்லா நிமிஷத்திலேயுமே எல்லா நொடியிலேயுமே நான் பார்ப்பது என்னை சுற்றி சாய் எங்கிருக்கிறார், சாய் எங்கிருக்கிறார் என்று. சாய் எங்கும் அல்ல, உன் பக்கத்திலேயே தான் இருக்கிறேன். இந்த சாய் என்றுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யும்.
ஒரு அப்பாவாகத்தான் இருக்கிறேன். அது இப்பொழுதல்ல, எப்பொழுதும். நீங்கள் துளைத்த சந்தோஷங்களை மீண்டும் திரும்பவும் தருவேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கும் துக்கங்களை அடியோடு எடுத்து வேரோடு எடுத்து தூக்கி எறிவேன். அதற்காகத்தான் வந்தும் உள்ளேன். என்னை நம்பி கையை பிடித்த உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷங்கள் மட்டுமே. நான் தரும் சந்தோஷங்களை என்றும் விட்டு விடாதீர்கள். புரிகிறதா? நான் அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் எப்பொழுதும் எதையும் தருவது அல்ல. அவர்கள் கர்மவினைப்படியே அனைத்தையும் தருவேன். ஆனால் உனக்கு உடனடியாக நல்லதை தர வேண்டும் என்று நினைக்கிறேன். பல நாள் கனவுகள், பல நாள் போராட்டங்கள், பல நாள் வலி வேதனைகள், இது அனைத்தையும் நான் நிச்சயமாகவே குறைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் சூடுவேன். பொறுத்திருந்து வேடிக்கை பார். எந்த அளவுக்கு நீ என்னை நம்புகிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன். பல நேரத்தில் பலவிதமான காயங்களை அனுபவித்தாய். அந்த காயங்கள் அனைத்தையும் அனுபவிக்கும் பொழுது உன் மனதில் தோன்றுவது என்ன? நமக்காக நம் தெய்வம் இருக்கிறது என்று தானே. நீ நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் நமக்கு உதவி செய்யும் என்று நம்ப உனக்கு நல்லதுதான் நடக்கும். தோல்விகள் வராது. ஆனால் நீங்கள் நினைப்பது நம்ப நீ எனக்கு சோதனை தானே தருகிறாய் என்பது. சோதனைகள் அனைத்தையும் தரமாட்டேன். வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி என்ற ஒன்றை கொடுப்பேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பாகவே இருப்பீர்கள். தெய்வத்தை நம்பி யாரும் இங்கு தோற்றுப்போவது அல்ல. சில பேர் சொல்வார்கள், நான் தெய்வத்தை அதிகமாக வணங்கிதான் தோற்றுப்போனேன் என்று. அப்படியெல்லாம் இல்லையே. நன்றாக யோசித்து பாருங்கள். தெய்வத்தை நம்பியா தோற்றுப்போனீர்கள்? தெய்வத்தை நம்பி தோற்று போகவில்லை, மற்றவர்களை நம்பினீர்கள். தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை கூட சொல்லாமல் மனிதர்களை நம்பி தோற்று போனீர்கள். எந்த ஒரு செயலாக இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பு போய் கணேசனிடமும் அதற்கு பிறகு உங்கள் குலதெய்வத்திடமும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை செழிப்பை தரும். மற்றபடி நீங்களாக ஒரு இஷ்டத்திற்கு எதுவும் செய்யாதீர்கள். அதற்கு பிறகு அதில் தடங்களும் வந்த பிறகு தெய்வம் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்றுதான் குற்றத்தை சொல்வீர்கள். நான் சொன்னபடி செய்து பாருங்கள். வாழ்வில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் வருகிறது என்று. மாற்றத்தை கொடுக்கும் இந்த சாய் திடீரென்று ஒவ்வொன்றையும் செய்ய ஆரம்பிப்பேன். எனக்கு எல்லா விஷயத்தையும் திடீரென்று கொடுக்க வேண்டும் தான் என்றுதான் ஆசை. அதாவது என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் சொல்லும், ஒரு பிறந்த நாளோ இல்லை மற்ற முக்கியமான நாட்களுக்கோ யாரும் எனக்கு எப்பொழுதும் பரிசு என்ற ஒன்றை அளிப்பது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நான் பரிசு கொடுத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் யாரும் எனக்கு பரிசு என்ற ஒன்றை கொடுத்தது கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பரிசு என்ற ஒன்று வேண்டும் என்று. தங்கமான பிள்ளையே, உனக்கு பரிசு நான் கொடுப்பேன். உனக்கு எல்லா விதத்திலும் பரிசு என்ற ஒன்றை நான் வாரி வழங்குவேன். இப்பொழுது நீ எது உன்னிடம் இல்லை, எது என்னிடம் இல்லை என்று நீ கேட்கிறாயோ, எது மன வருத்தத்தோடு நினைத்து புலம்புகிறாயோ, அந்த அத்தனை விதமான விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். யாரெல்லாம் உன்னை கேலி கிண்டல் அத்தனையும் செய்தார்களோ அத்தனை பேருக்கும் முன்னாடி உன் வாழ்க்கையில் நீ செழிப்போடு இருப்பாய். இன்று உன் வாழ்க்கையில் அமைதி. எதுவுமே பேச முடியவில்லை, அமைதி. ஆனால் கூடிய விரைவில் அத்தனை விஷயத்திலேயும் வெற்றி. அதுதான் வெற்றிகளுக்கு எப்பொழுதுமே உன்னிடம் பஞ்சமே கிடையாது. எப்பொழுதும்
உன்னிடம் வெற்றிகள் வந்து கிடைக்கும். அந்த ஒரு நாளுக்காகத்தான் நீயும் காத்திருக்கிறாய். அந்த ஒரு நாளுக்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன். அந்த நாள் ஒன்றும் வெகு தூரத்தில் அல்ல. வெற்றியை நீ பார்க்கும் நாள் ஒன்றும் வெகு தூரத்தில் அல்ல, உன் பக்கத்தில்தான் உள்ளது. கூடிய விரைவிலேயே வாழ்வில் இன்பம் என்ற ஒன்றை அடையும். கண்டிப்பாக செழிப்போடு நீ இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலும் 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 வளர்ந்து கொண்டே இருப்பாய். நிறைய பேருக்கு உன்னை பார்த்தால் பொறாமையாக இருக்கும். அந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருப்பாய். நீ வளர்வது உறுதி. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வளர்வது உறுதி. எல்லா காலமும் நான் இருப்பேன். யாராவது உன்னிடம் வந்து நீ வணங்கும் தெய்வம் உன்னோடு இல்லை என்று சொன்னார், நம்புவாயா? நம்ப மாட்டாய் தானே? நம்பாதே. இந்த உன்னுடைய இஷ்ட தெய்வமாகிய நான் என்றுமே உன்னோடு இருப்பேன். தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் காரியத்தினால் நீ வெற்றியடைவதை பார்த்து கொண்டு உனக்கு அனைத்திலும் சுபங்களையும் சந்தோஷங்களையும் கொடுத்து கொண்டு நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை கொடுத்து வாழ வைப்பேன். நீ நான் அனைவரும் ஒரே குடும்பம்தான். இதற்கு மத்தியில் யாரும் எப்பொழுதும் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கைக்குள் நான் இருக்கிறேன். பல நல்ல வழிகளை செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்க வைக்கிறேன். இதுதான் என்னுடைய கடமை. எனக்கு சாய் ஒன்றுமே செய்யவில்லை, எனக்கு சாய் ஒன்றுமே நடத்தி தரவில்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. வா, வந்து எல்லா கவலைகளையும் என்னிடம் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துவிடு. இவ்வளவு தூரத்தில் உன்னிடம் வந்து பேசி உனக்கான அத்தனை விஷயத்தையும் காட்டி இப்படிதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி 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 உன்னை வாழ வைக்கிறேன் என்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்பதை பார்த்துக்கொள். நான் மற்ற உறவுகள் போல அல்ல, நான் தெய்வம். உறவுகள் தான் உனக்கு சந்தோஷத்தில் மட்டும் வருவார்கள். ஆனால் நான் தெய்வம். உனக்கு எல்லா விஷயத்திலேயும் துணையாக இருக்க வேண்டும் என்றே நினைக்கிறேன். நல்லதோ கெட்டதோ உனக்கு என்னுடைய துணை என்றுமே உண்டு. நம்பிக்கை மட்டுமோடு என்னுடைய கையை பிடித்து கொண்டு என்னோடு சேர்ந்து நடக்க முயற்சி செய்யுங்கள். ஆரம்ப காலத்தில் எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னுடைய கையை நீங்கள் பிடித்த பிறகு எல்லாமே உங்களுக்கு சுலபமாகவே இருக்கும். புரிந்ததா? எல்லாமே சுலபமாகவே இருக்கும். யதார்த்தமான பேச்சு, யதார்த்தமான எல்லா விஷயமும் உன்னிடம் இருக்கிறது. எதுவுமே நீ தப்பான பிள்ளை என்று யாரும் இப்பொழுது சொல்ல முடியாது. உன்னிடம் மனதில் கள்ள கபடம் கிடையாது. எப்பொழுதும் தூய்மையான மனதை கொண்ட நீ எப்பொழுதும் இன்பத்தோடே இருப்பாய். நான் உன் குடும்பத்தோடு இருப்பேன். உன் குடும்பத்திற்கு ஆணி வேறாக இருப்பேன். நீ பயந்து பயந்து வாழ்வதை விட அமைதியாக இரு. உன்னுடைய கடமைகள் என்னவோ அதை செய்துவிட்டு அமைதியாக நீ இருந்தால் ஆனால் எல்லாவற்றுக்கும் வெற்றிதான். எல்லாமும் உனக்கு வெற்றிதான். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் போட்டு குழப்பிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் நடுங்கிக் கொண்டு இருப்பது அனைத்தையும் விட்டுவிடுங்கள். எவன் ஒருவன் அதிகமாக பயப்படுகிறானோ, எவன் ஒருவன் வாழ்க்கையில் தோற்றுவிடுவோம் என்று நினைக்கிறானோ அவன் நிச்சயமாகவே வாழ்க்கையில் தோற்றுத்தான் போகிறான். வாழ்வில் உனக்கு நன்மைகள் உண்டாகும். நீ இப்பொழுது நினைத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று நீ கலங்கிக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அனைத்திற்கும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்லதொரு தீர்வையே நான் கொடுப்பேன். உன்னுடைய சந்தோஷங்கள், உன்னுடைய வளர்ச்சிகள்
உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயங்களும் நீயாக இரு. உனக்கு தேவையானதை நான் அள்ளியே கொடுப்பேன். பல பேருக்கு உதவி செய்ய போகிறாய், மறந்துவிடாதே. அப்படியென்றால் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக இருக்கப் போகிறது என்பதை மட்டும் பார். இதற்கு முன்பு நடந்தது வேறு. இந்த வாக்கினை நீ கேட்டு முடித்ததற்கு பிறகு நடப்பதோ வேறு. ஆக மொத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்புகள் வரப்போகிறது. புரிகிறதா? மனதை மட்டும் தளர விட்டு விடாதீர்கள். இங்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு போர்தான். இங்கு எதிரிகள் வெளியில் இல்லை. உங்களுடைய சோம்பேறித்தனமும் பயமும் மட்டும்தான் அனைத்திற்கும் காரணம். முதலில் உங்களுடைய மனதில் இருக்கும் அத்தனை குழப்பத்தையும் நீக்கிவிட்டு, நமக்காக நம் தெய்வம் இருக்கிறது, நம் முயற்சி செய்து வெற்றி அடைவோம் என்று நம்பிக்கையோடு இருங்கள். மனம் தளராதீர்கள். உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு ஆணிவேராக இருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை விதமான அழுக்குகளையும் நீக்கி, அத்தனை விதமான கவலைகள், கஷ்டங்கள், எல்லா விஷயத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை தருவேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும். எப்பொழுதும் வாழ்க்கையில் நிலையான சந்தோஷம் கிடைக்கும். இன்று நீ துளைத்திருக்கலாம் பல விஷயத்தை, ஆனால் உன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சரிதான். வாழ்க்கையில் எதையும் துளைக்க மாட்டாய். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து உன்னோடு நான் இருந்து உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து, உனக்காக எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். பல நாள் போராட்டங்கள், இன்று வெற்றியை நீ பார்க்கும் காலமும் வந்துவிட்டது. போராட்டங்கள் மட்டுமே ஆகிவிட்டதே என்று நீ நினைத்த காலம் போய், போராடியதற்கெல்லாம் பலன் கிடைத்து விட்டது என்று நீ நினைக்கும் காலம் வந்துவிட்டது. அலட்சியம் வேண்டாம். இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நல்ல விஷயம் தெரிந்திருக்கிறது. அதனால் குழப்பத்தை விட்டுவிட்டு, பயத்தை விட்டுவிட்டு, மனதில் இருக்கும் பாரத்தை விட்டுவிட்டு சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சிகளை செய்யுங்கள். நீங்களாக இருங்கள். யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருங்கள். முயற்சிகளே உங்களுக்கு விஸ்வரூபத்தை கொடுக்கும். நீ எப்பொழுதுமே நல்ல பிள்ளை. உன்னுடைய மனதுக்காகவே நீ அற்புதமாக வாழ்வாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. பல பேருக்கு உதவி செய்த இந்த சாய் உனக்கும் உதவி செய்வேன். உன்னுடைய குடும்பத்திற்கும் உதவி செய்வேன். நீ மனதளவில் துவண்டு போய் இருக்கும் இந்த சமயத்தில் உன்னோடு வந்து நிற்கிறேன் என்றால் உனக்கு நான் தானே உண்மையான உறவு. வெளியில் உறவு என்று தேடுகிறாயே, விட்டு போனவர்களையெல்லாம் தேடுகிறாயே. விட்டு போனவர்களா இப்பொழுது நீ சோர்ந்து கிடக்கும் பொழுது வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்? இந்த சாய்தானே உன்னிடம் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். சாயாகிய நான் பல நன்மைகளை உனக்காகவே செய்வேன். பல விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு திருப்திகளையே கொடுப்பேன். அலட்சியத்தை காட்டி வாழ்க்கையில் நான் தரும் பல நல்ல விஷயங்களை விட்டுவிட வேண்டாம். மனதளவில் எப்பொழுதும் அமைதியோடு இரு. எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு நீயாகவே உன்னை உருவாக்கி கவலைப்படாதே. அது உன்னுடைய வாழ்க்கையையே அழித்துவிடும். நீயாக இருந்தால் பிரச்சனை அல்ல. யாரோ ஏதேதோ சொல்லிக் கொடுப்பதை வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்தால் தவறுகள் மட்டுமே வரும். அதனால் யாரையும் நம்பாமல் உன் வாழ்க்கைக்காக நீயே அனைத்து முயற்சிகளையும் எடு. வெற்றிகள் உண்டாகும். ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அற்புதமே நடக்கும். இந்த வாக்கு என்றும் உன் வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கட்டும். நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய். இந்த சாய்க்காக நீ எதுவும் செய்ய வேண்டும் என்று அவசியம் அல்ல. அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கை, பொறுமையோடு அமைதியாக இரு. நடப்பது அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும்
நல்வழி நடத்துவேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.